ஹாய் காய் நாடுகள் ஒருவடா அப்படி ஒரு ஜுட்டி வீடியோடாக இது உபயோகமாக செய்கிறேன். நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த ஜால்ராட்சிய கதை சொல்லப்போனால் பெரிய பெரிய கதை என்பதால் அதனுடைய முக்கியமான சுருக்கு வடிவத்தை நாடிக்கு தர இருக்கிறேன். இந்த போர்த்துகேயர்கள் ஒரு பக்கத்தாலே வருகிறார்கள், எங்களுடைய இலக்கிய அடைகிறார்கள். இதற்கிடையிலே முன்னுக்கு பின்னுக்கு ஒரு இடையில் என்று சொல்லி இந்த கதை ஒரு கதை ஒன்று இருக்குது. அதாவது இந்த அப்பா சுந்தரநாயனார் அவர் அப்பா புதலி என்று பிற்காலத்தில் அவருக்கு ஒரு அப்கிரேட் ஒன்று கிடைச்சி அறியப்பட்டவர். இந்த அப்பா சுந்தர நாயனார் என்பவர் அவற்றை அப்கிரேடு பிறகு அப்பா புதலி என்று அழைக்கப்பட்டவர். அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவளுக்கு பேர் உதயவல்லி என்று சொல்லி அவளுக்கு பெயர். அப்போ இந்த உதயவல்லி மீது சங்கிலியனுக்கு ஒரு பார்வை வருகிறது. அதாவது இந்த பிள்ளையை பாப்போன்னு சொல்லி வடிவாக இருக்கிறாள் என்று சரியா. அப்போ இப்படி இருக்கலையே இந்த கதையை சொல்ல வழிக்கிட்டாலே பெரிய கதையாக போகும். இப்போ இதோட சுருக்கத்தை மட்டும் அப்போ இந்த இவருக்கும் சங்கிலியன் ஒன்றுக்கும் இந்த உதயவல்லி என்பவர்களுடைய காதல் வருகிறது. இப்போ இப்படி ஒரு பக்கத்தால் இருந்து கொண்டிருக்க கடைசியில் இவன் தான் ஒருவன்றால் ஒரு அரச பரம்பரை நேரடி அரச பரம்பரையை சேர்ந்த அல்லது இந்த இவருக்கு இடியட்டால் அந்த அரச குடும்பம் சார்ந்த ஒரு ரிலேட்டிவ் ஒன்று கல்யாணம் பிடிச்ச மட்டும் இவன் அரசராகலாம்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அப்போ இவர் பார்க்குறாட்ட தான் அரசராக வர வேண்டும். அப்போ இந்த உதயவல்லியை கட்ட தனக்கு அரசராக முடியாது. இவர் ஆக கூட்ட பெரிய பொறுப்பு என்னவாக இருக்கின்றால் ஒரு கட்டளைக்குரிய ஒரு தளபதி அல்லது மந்திரி வேலை அவ்வளவு கிடைப்பதற்கு இலகுவான வேலையும் இல்லை, அல்லது சேனாவதி, இப்படித்தான் இந்த வேலையில் போகும். இல்லாட்டில் ஒரு அவையிலே ஏதோ ஒரு அமைச்சராக இப்படித்தான் அவருடைய பதவி போக இருக்கும். அப்போ இவன் ஜோசிக்க தான் பெண்டராகிடும். அப்போ உதயவல்லியை கல்யாணம் முடிக்கிறாரு. அப்போ இந்த விஷயத்தை உதயவல்லியிடம் சொல்லுகின்ற பொழுது உதயவல்லி இதை தாங்க முடியாமல் பழைய காலத்தில் இந்த பெண்கள் தங்களது பாதுகாப்பு கருதி இந்த சிறு கத்தி மாதிரி ஒரு கத்தி ஒன்று வச்சிருப்பார்கள். தங்களுடைய பாதுகாப்பு கருதி, அதாவது தங்களுடைய அந்த பாதுகாப்பு இந்த கத்தியை வச்சு அது தரவில்லை, தங்களை பிடித்து விடுவார்கள். அப்போ இந்த உதயவல்லி என்ன செய்கிறாள் என்றால், இப்போ சங்கிலியை சொல்லி போட்டால் மாட்டை கட்டி சொல்லி இப்போ தாடி வாழவில்லை என்று அவர் கட்டினால் சங்கிலியிலேயே தான் படம்பிடிக்கிறது என்றால் அவர்களுடைய பரம்பரையும் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது அரச பரம்பரை வேறு இல்லாட்டிலும் அதற்கு அடுத்த கட்டத்தில் உள்ள ஒரு மக்கள் தான். அப்போ இந்த உதயவல்லி என்று செய்கிறாள் என்றால் அவள் தன்னுடைய அந்த கத்தியாலே தனது வயிற்றிலே குத்தி இறக்கிறாள். இது அப்பா முதலியுடைய வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கிறது. ஏற்ற அவருக்கு இருந்த ஒரே ஒரு மகள் தான். அப்போ இவளை ஒரு இடத்துல எங்கேயாவது கல்யாணம் கட்டி கொடுத்திருந்தால் தன்னுடைய பரம்பரை, அதாவது பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இப்படியே தான் காடுவோன்னு சொல்லி அவர் கரவு கண்டிருந்தால் அந்த கரவு இவள் அந்த கத்தியை எடுத்து குத்தியதும் முற்றாக அழிந்து போகிறது. இவர் சோகத்தில் இருக்கிறார். அதே நேரம் இந்த சங்கிலியர் அடைக்கும் பொழுது அவர் கோபத்தில் இருக்கிறார். இவ்வாறு ஒரு பக்கத்தில் இந்த கதை போகிறது. இதுக்கிடையில் வருகிற கதைகள் என்று சொல்லி கொண்டு போனால் கர்மம் அதை எனக்கே சொல்ல முடியாத கதைகள் இதுக்குள்ளே வருவதற்கான சந்தர்ப்பம். நான் கதையை சுருக்கமான வடிவத்தை கொண்டு வருகிறேன். சரி, இது ஒரு புறம் நடந்து முடிகிறது. மற்ற இந்த போர்த்துகேயர்கள் வந்து விட்டார்கள். போர்த்துகேயர்கள் எங்கே கடற்கரை பக்கம் தங்களுடைய அந்த பெரிய கப்பல்களை நிறுத்தி விட்டார்கள். அப்போ இந்த கப்பலை அங்கே இருக்க சரத்தில் ஒரு ஆள் பார்க்குது. அப்போ அவன் இந்த ஜால்ராஜ்யத்தையோ ஒரு ராடு வச்சுப்பாய்
பாவம் பார்த்து போட்டு சரி இப்படி இந்த போர்த்துகேயருடைய படை எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இறங்கிவிட்டது. ஆகவே அதான் இவர்களை பார்க்க நிறங்கள் வித்தியாசமாக இருக்குது. ஆக வெள்ளியாக இருக்குது. என்னது இவன் பார்க்குற என்னது இந்த இப்போ நான் சொல்கிறேன் இது சிக்கன் தோலை கலட்டின ஒரு கலர் இருக்கும், வெள்ளை கலட்ட கலர் தெரியுதானே உங்களுக்கு. அந்த நிறத்தில் இருக்கிற தண்டை கலரை வித்தியாசம் இருக்குது. இவன் இருக்கிற தேசத்தை விட இல்லை யாரோ ஒரு எதிரி இந்த இடத்துல பூந்திருக்கிறான். அப்போ அரசர்கிட்ட போய் இந்த தகவலை சொல்லுவோம் மிக வேகமாக. அந்த காலத்தில் இந்த காலால் படையல்னு சொல்லி இருக்கிறோம். மிக வேகமாக ஓட வேணும். சும்மா கற்பனை செய்து பாருங்கள். அவன் கண்ட இடம் எங்கேயா இருக்கும், யாரப்படி எங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் அல்ல ஒரு 20 கிலோமீட்டர் மேலே கற்பனை செஞ்சு பாருங்கள். காலால் ஓட வேண்டிய இது. அதில் இந்த குதிரையில் போன்ற போர் வீரர்கள் மட்டும்தான் குதிரை கொடுத்து வச்சிருப்பார்கள். அல்லது பழைய காலத்தில் சட்டி கொஞ்சம் வசதி படைச்சது என்றால் பாட்டு வண்டில் இருக்கும். மற்றபடி ஓட்டம்தான் காலால் இப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ உங்களுக்கு சைக்கிள் மோட்டர் சைக்கிள் அது இது போகிறதுக்கான இந்த வழிமுறைகள் மிக இலகுவாகப்பட்டதால் இந்த யாழ்ப்பாணத்துக்கு இப்போ போட் சைடில் முடிக்க அரவத்தில் ஒரு இடத்துல முக்காலத்தில் ஏதாவது பிடிக்க விதத்தில் போகிறார். இந்த பழைய காலத்தில் அவ்வாறு இல்லை. இது இப்போ இந்த குழந்தைகள் கேட்கின்ற பொழுது அல்லது இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த கதையை கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு மிக வித்தியாசமாக இருக்குது. வேறென்றால் அந்த காலத்தில் இதில் ஒன்றும் இல்லை. ஆக இந்த பயணம் செய்வதற்காக இருந்தது குதிரை வண்டில், குதிரை, நன்கு அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டி, சாதாரண மாட்டு வண்டி. சரியா இவ்வளோ தான் இருந்தது. மற்றபடி காலால் நடந்து தான் போகணும். சரியா அப்போ இந்த லேமாஸ்டர் சொல்லப்படுகின்ற அது கூட இல்லை. எல்லாத்துக்கும் பழைய காலத்தில் இந்த பாறை வேத்து என்றாலும் சரி ஏதாட்ட கொண்டு போவென்றாலும் சரி மாட்டு வண்டிகள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இது சில பேர் சொல்லியிருப்போம், இந்த புறாவில் நாங்கள் பெரிய ரப்பியில் வைத்து கொண்டு போனாங்கன்னு சொல்லி விற்கிறது. அப்போ இவ்வாறு தான் அந்த காலம் இருந்தது. இவன் வேகமாக ஓட வேணும். சரியா அப்போ இப்போ பார்த்த என்ன செய்ய போகிறான், போய் சொல்ல போகிறான் இப்படி வந்திருக்கன்னு சொல்லி. சரி இப்போ சங்கிலியரிடம் முறைப்பாடு போகின்றது. இப்படி வேறு தேசத்திலிருந்து இப்படி வெள்ளை நிறவான மக்கள் கொஞ்சம் நாகரிகமான உடுப்போடு எல்லாம் போட்டு வந்திருக்கிறார்கள் அப்படி இப்படி சொல்லி அவனை விளக்கப்படுத்துகின்றான். அப்போ சங்கிலியரும் தனது குதிரையில் புறப்பட தயாராகின்றான். மீண்டும் ஒரு யூடியூப் காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்றுக் கொள்கிறான் உங்கள் குருவண்டன்.